கார்த்திக் தீபா சீரியல் செப்டம்பர் 3 நாளைக்கான எபிசோடுக்கான ஒரு ப்ரொமோ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் அடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு நம்ம கார்த்தியை காமிக்கிறாங்க. கார்த்தி நேராக அந்த குட்டி பையனை ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே போயிட்டு அந்த குட்டி பையனை உட்கார வச்சுட்டு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க அந்த குட்டி பையன் சொல்கிறான், எனக்கு ஒரே ஒரு தோசை வாங்கி கொடு கார்த்தி அப்படின்னு. கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த குட்டி பையனுக்கு தோசை ஆர்டர் பண்ணுறாங்க. அப்போ தோசை வந்ததோட குட்டி பையன் கேட்குறான், கார்த்தி நீ சாப்பிடலை அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, இல்லை நான் சாப்பிடலை, எனக்கு பசிக்கலை அப்படின்னு. அப்போ அந்த குட்டி பையன் கேட்குறான், என்ன கார்த்தி எப்போ கேட்டாலுமே பசிக்கலை அப்படின்னு சொல்கிறான், உனக்கு என்ன பசிக்காதா அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை குட்டி பையா, நீ சாப்பிடு அப்படின்னு சொல்ல அந்த குட்டி பையனும் சரி கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறான். அப்போ அந்த குட்டி பையன் சொல்கிறான், கார்த்தி இந்த மாதிரி ஒரு இடத்துக்கெல்லாம் நான் வந்ததே இல்லை தெரியுமா அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, சரி ஓகே உன் வீடு எங்கே இருக்குன்னு சொல்லி நான் உன்னை கூட்டி கொண்டு போய் விடுறேன், அதுக்கப்புறம் அந்த பக்கமாக என்னைக்காவது வந்தேன்னா நான் கண்டிப்பாக உன்னை கூட்டிகிட்டு வரேன் இந்த இடத்துக்கு அப்படின்னு. இது கேட்ட அந்த குட்டி பையனும் ரொம்ப தேங்க்ஸ் கார்த்தி அப்படின்னு சொல்ல கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்கிறாரு. அந்த நேரம் அந்த குட்டி பையன் நேராக நம்ம கீதாவை பார்க்குறாங்க. கீதாவோட கையில் ஒரு காப்பு போட்டிருக்கிறத பார்த்துட்டு அந்த பையன் நேராக கார்த்தியை பார்த்து, கார்த்தி அங்கே பாரு அந்த ஆண்டி கையில் என்னமோ போட்டிருக்காங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா டக்குன்னு அந்த சர்வெண்ட் கீதாவுக்கு முன்னாடி வந்து நின்றுறாங்க, கை மட்டும் தெரியுது. அப்போ பக்கத்தில் இருக்க போலீஸையும் நம்ம கார்த்தி பார்க்குறாரு. பார்த்துட்டு நேராக வந்துட்டு கார்த்தி அந்த பையன்கிட்ட, இங்கே பாரு அந்த லேடி ஏதாவது தப்பு பண்ணியிருப்பாங்க, அதனால் அவங்கள அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, வழியில் அந்த அம்மாவுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு அந்த குட்டி பையன் சொல்கிறான், அப்படி அவங்க என்ன தப்பு பண்ணியிருப்பாங்க, பார்த்தா தப்பு பண்ணுற ஆள் மாதிரியே தெரியலையே அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, சில பேர் அப்படி தான் இருப்பாங்க, அவங்க தப்பு பண்ணுவாங்களா அப்படின்னு கூட நமக்கு தெரியாது, ஆனால் கடைசியில் பார்த்தா ரொம்ப பெரிய குற்றம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. இது கேட்டதோட அந்த குட்டி பையன் கேட்குறான், அப்போ யாரையுமே நம்ப முடியாது போல கார்த்தி அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, யாரையுமே நம்பக்கூடாது அப்படின்லாம் இல்லை, ஒரு சில பேர் வந்து உதவி பண்ணுவாங்க, அவங்கள நம்பலாம் அப்படின்னு. இது கேட்டுட்டு குட்டி பையனும் சரி கார்த்தி அப்படின்னு சொல்ல கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாரு இதே மாதிரி வேறு யாராவது கூப்பிட்டாலாம் போயிடாத அப்படின்னு. அதுக்கு குட்டி பையன் சொல்கிறான், நான் போக மாட்டேன் கார்த்தி, உன்னை பார்க்க ரொம்ப நம்பிக்கையான ஆள் மாதிரி இருந்துச்சு, அதனால தான் நான் உன் கூட இவ்வளோ தூரம் வந்திருக்கேன், இல்லைன்னா நான் வரவே மாட்டேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தியும் சரி ஓகே சாப்பிட்டு முடிச்சிட்டே அப்படின்னு சொல்ல குட்டி பையன் சொல்கிறான், சாப்பிட்டு முடிச்சிட்டேன் கார்த்தி, இந்த மாதிரி தோசையை நான் சாப்பிட்டதே இல்லை, சரி வா கார்த்தி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கார்த்தியை கூட்டிக்கிட்டு வெளியில் வராங்க. இன்னொரு பக்கம் கீதா வந்துட்டு வயிறு ஃபுல்லாக சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சதோட கான்ஸ்டபிள் சொல்கிறாரு, என்னம்மா சாப்பிட்டு முடிச்சிட்டே அப்படின்னு. அப்போ அந்த கீதா சொல்கிறாங்க, அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டேன், சரி வா போகலாம் அப்படின்னு சொல்ல கான்ஸ்டபிள் சொல்கிறாரு, உன் கையை யாரை கழுவுறது அப்படின்னு. அப்போ கீதா சொல்கிறாங்க, ஆமாம்ல, சரி நான் போய் கை கழுவிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போக அப்போ கான்ஸ்டபிள் நினைக்கிறாரு, எங்கே இவங்கிட்டால தான் வருவா அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படின்னு பார்த்தா அந்த கீதா என்ன பண்ணுறாங்கன்னா, டக்குன்னு அந்த பின்வாசல் வழியாக தப்பிச்சு போக பார்க்குறாங்க. அப்போ டக்குன்னு கான்ஸ்டபிள் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா கீதாவை காணும். உடனே அந்த கான்ஸ்டபிள் நேராக வெளியில் வந்துட்டு நேராக போலீஸ்கிட்ட, சார் அந்த கீதா வந்து தப்பிச்சு போயிட்டா அப்படின்னு சொல்ல செம்ம ஷாக் ஆகுறாங்க போலீஸ். போலீஸ் சொல்கிறாரு, யோ என்னையா பண்ணி தொலைச்சிருக்க, இவ செத்துட்டா அப்படின்னு மேலிடத்தில் நான் ரிப்போர்ட் பண்ணணும், எதுக்காக ஐயா அப்படி பண்ணேன், இவளை மட்டும் கொல்லாமல் நம்ம போனோம்னா கண்டிப்பாக விட மாட்டாங்க அப்படின்னு. இது கேட்டதோட கான்ஸ்டபிள் சொல்கிறாரு, சார் அந்த ஹோட்டலுக்கு பின்னாடி ஏதோ வழி இருக்குது சார், அது பக்கமாக தப்பிச்சு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு. அந்த போலீஸும் சரிவா ஹோட்டலுக்குள்ளே போய் விசாரிப்போம் அப்படின்ட்டு ஹோட்டலுக்குள்ளே வராங்க. வந்துட்டே நேராக அங்கே உள்ளவங்க கிட்ட கீதாவோட ஃபோட்டோ காமிச்சு இந்த லேடி எந்த பக்கமாக போனாங்க அப்படின்னு கேட்க அப்போ அவர் சொல்கிறாரு, சார் பின்வாசல் வழியாக போயிட்டாங்க சார் அப்படின்னு. இது கேட்டதோட அந்த போலீஸும் சரி அப்படின்னு சொல்லிட்டு பின்வாசல் வழியாக நேராக அந்த கீதாவை கண்டுபிடிக்கிறதுக்காக போகிறாங்க. இன்னொரு பக்கம் கீதா ஈஸியாக அவங்க கிட்டேருந்து தப்பிச்சிடுறாங்க. தப்பிச்சுட்டு செவரேறி குதித்து ஓடுறாங்க. அப்போ கீதா நினைக்கிறாங்க, இவனுங்க கிட்டேருந்து எப்படியாவது தப்பிச்சாச்சு, நம்மளை தீர்த்து கட்டணும் அப்படின்னு நினச்சி தான் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கானுங்க, இது தெரியாமல் நம்மளும் நம்பி வந்துட்டோம் அப்படின்னு. அப்போ கீதா நினைக்கிறாங்க, யாருக்கிட்ட இவனுங்க வந்து வேலையை காமிக்கிறாங்க, அதுவும் என்கிட்டயா, என்னை கண்டிப்பாக இவனுங்களால் பிடிக்கவே முடியாது அப்படின்ட்டு நம்ம கீதா செம திமிரா அந்த இடத்துலேருந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து பின்னாடி வந்து போலீஸ் வந்து பின்னாடியே ஓடிடுறாங்க. கீதா நில்லு அப்படின்னு. கீதா திரும்பி பார்த்ததோட ஷாக் ஆகுறாங்க, ஐயோ வந்துட்டானுங்களா அப்படின்ட்டு கீதா வேகமாக ஓட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி வந்து அந்த குட்டி பையனை கொண்டு போய் அவங்க வீட்டில் விடுறாங்க. அப்போ அந்த குட்டி பையன் வந்துட்டு நேராக அவங்க அப்பா அம்மாவை பார்த்துட்டு அம்மா அப்பா அப்படின்னு சொல்ல அப்போ அவங்க வந்துட்டு பிள்ளைய காணோம் அப்படின்னு வருத்தத்தில் இருக்காங்க. அப்போ அந்த குட்டி பையனை பார்த்ததோட ஓடி போய் எப்பா எங்கப்பா போனேன் அப்படின்னு கேட்க
அப்போ அந்த குட்டி பையன் சொல்கிறான், அது சரி, நான் வண்டியில் ஏறிட்டேன்னா என்ன அப்படின்னு கூட பார்க்காம நீங்கள் பாட்டுக்கும் என்னையை விட்டுட்டு போயிட்டு என்ன பேசுகிறீங்களா அப்படின்னு. அப்போ அந்த பார்வதி சொல்கிறாங்க, இங்கே பாருப்பா, நான் உன்னை திரும்பி பார்க்கலப்பா, நீ வண்டியில் ஏறி இருப்ப தூங்கியிருப்ப அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் வந்துட்டோம், என்னை மன்னிச்சிருப்பா அப்படின்னு. அப்போ அந்த குட்டி பையன் சொல்கிறான், சரி ஓகே பரவாயில்ல, என்னை கொண்டாந்து இந்த கார்த்தி இருக்கான்ல அவன் என்னை வீட்டில் விட்டுட்டான் அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, என்னப்பா இது பெரியவங்களுக்கு மரியாதை இல்லாமல் பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு. அப்போ அந்த பையன் சொல்கிறான், கார்த்தி தான் என்னை கார்த்தின்னு கூப்பிட்டு சொன்னான், இதில் என்ன இருக்குது அப்படின்னு. இது கேட்டதோட அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக கார்த்தியை பார்த்து, தம்பி ரொம்ப நன்றிப்பா, என் பையனை கொண்டாந்து விட்டுட்ட அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, அதான் பையன் சேஃபாக வந்துட்டானே, இனிமையாவது இவனை பத்திரமா பார்த்துக்கிடுங்க, ரொம்ப வாளாக இருக்கான் அப்படின்னு. அதுக்கு பார்வதி சொல்கிறாங்க, இவன் எப்போவுமே அப்படித்தாங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல அவங்க சொல்கிறாங்க, இங்கே பாருப்பா கொஞ்சிட்டு சாப்பிட்டுட்டு போப்பா அப்படின்னு. அப்போ அந்த குட்டி பையன் சொல்கிறான், கார்த்தியை சாப்பிட சொன்னால் சாப்பிடவே மாட்டேங்கிறான், அவனுக்கு பசிக்காது போல் அப்படின்னு. அப்போ பார்வதி சொல்கிறாங்க, ஏன்பா என்னாச்சு அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை, எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, எங்கள் அம்மா ஹாஸ்பிட்டலில் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு அந்த பார்வதி சொல்கிறாங்க, கவலைப்படாதப்பா, இது பழனிலேருந்து வாங்கிட்டு வந்த துண்ணூறு, இது கொண்டு போய் உங்கள் அம்மாவோட நெத்தியில் பூசி விடு, கண்டிப்பாக உங்கள் அம்மாவுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு துண்ணூறு கொடுக்க கார்த்தியும் அந்த துண்ணூரை வாங்கிக்கிட்டு நேராக வீட்டுக்கு கிளம்புறாரு. அப்போ கார்த்தி அந்த துண்ணூரை பார்த்துக்கிட்டே எங்கள் அம்மா எப்படியாவது சரியாகணும் அப்படின்ட்டு நேராக காரை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த குட்டி பையனுக்கு டாட்டா சொல்லிவிட்டு கார்த்தி அந்த இடத்துலேருந்து கிளம்புறாரு. அப்போ கார்த்தி வேகமாக காரில் போயிட்டுருக்கும் பொழுது டக்குன்னு அந்த கீதா வந்துட்டு கார்த்தியோட காரில் வந்து விழுகிறாங்க. விழுந்துட்டு மயக்கம் மட்டும் கீழே விழுந்துடுறாங்க. அப்போ கார்த்தி அதிர்ச்சி ஆகுறாரு, ஐயோ எந்த லேடி இது, நம்ம காரில் வந்துட்டு இப்படி ஆக்சிடெண்ட் ஆகி விழுவுறாங்களே அப்படின்ட்டு கார்த்தி காரை நிப்பாட்டிட்டு நேராக போயிட்டு அந்த பொண்ணை கிளப்புறாங்க. பார்த்தா அந்த பொண்ணு அப்படியே கீதா மாதிரி இருக்காங்க. கார்த்தி செம்ம ஷாக் ஆகுறாரு. தீபா அப்படின்னு சொல்ல அப்போ அந்த பொண்ணு ஜீன்ஸ் பேண்ட்டு ஜீன்ஸு சட்டையெல்லாம் போட்டிருக்கிறத பார்த்துட்டு கார்த்திக்கு குழப்பம். என்ன இது, இந்த பொண்ணு இந்த மாதிரியெல்லாம் ட்ரெஸ் போட்டிருக்கு, இது யாருன்னு தெரியலையே, தீபா மாதிரி இருக்காளே அப்படின்ட்டு கார்த்தி அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்து காருக்குள்ளே உட்கார வைக்கிறாங்க. கார்த்தி வந்துட்டு நேராக அந்த பொண்ணை பார்த்து தீபா தீபா அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு மயக்கத்திலே இருக்காங்க. இன்னொரு பக்கம் கார்த்தி வேகமாக அந்த காரை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அந்த நேரம் பார்த்து அந்த இடத்துக்கு போலீஸ் வராங்க. போலீஸ் வந்துட்டு, என்ன இது, இந்த இடத்துல அந்த பொண்ணையே காணோம், அவள் எங்கே தான் போயிருப்பா அப்படின்னு. அப்போ இன்னொருத்தர் சொல்கிறாரு, சார் இந்த இடத்துல சிங்கம் புலி அப்படின்னு நிறையா இருக்கும் சார், ஸோ கண்டிப்பாக அந்த பொண்ணு உயிரோடு இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை, கண்டிப்பாக அவள் இறந்துருப்பா சார் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அவர் சொல்கிறாரு, அவள் இறந்துட்டா அப்படிங்கிற ஒரு யூகத்துல எல்லாம் நம்ம போக முடியாது, அவங்களுக்கு ஒரு ப்ரூஃப் வேணும் இவ இறந்துட்டா அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, சார் எப்படி சார், என்ன சார் பண்ணுறது அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, அதான் எனக்கு ஒன்றும் புரியல, எப்படியாவது சமாளிக்கணும் பெரிய இடத்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்தி கீதாவை வந்துட்டு காரில் ஏற்றிக்கிட்டு நேராக கிளம்புறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. அங்கே போயிட்டு நேராக கீதாவை கொண்டு போய் அட்மிட் பண்ணுறாங்க. அப்போ அந்த டாக்டர் வந்துட்டு நேராக அந்த பொண்ணை பார்த்து, யாருப்பா இது அப்படின்னு கேட்க கார்த்தி சொல்கிறாரு, இல்லை சார் யாருன்னு தெரியல, ரோட்டில் நான் காரில் வந்துக்கிட்டு இருக்கும் பொழுது காரில் வந்து இழுந்துட்டாங்க அப்படின்னு. அப்போ போலீஸ் வந்துட்டு அந்த பொண்ணோட கையில் இருக்கிற விலங்க பார்த்து, இங்கே பாருப்பா இந்த பொண்ணோட கையில் விலங்கு இருக்குது, ஸோ இந்த பொண்ணு வந்துட்டு போலீஸ் தேடினாலும் தேடுப்பா, ஏன் உனக்கு வேண்டாத விலை அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் சார், நான் வரும் பொழுது இந்த பொண்ணு காரில் வந்து விழுந்துட்டு அதுக்குன்னே இந்த பொண்ணை அங்கேயே போட்டுட்டு வர முடியுமா, அதான் நான் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தேன், இங்கே பாருங்கள் இந்த பொண்ணுக்கு என்ன உதவி பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணுங்கள், மற்ற சட்டப்படி என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. இது கேட்டதோட போலீஸும் சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்துட்டு டாக்டர் வந்துட்டு நேராக கீதாவை ரூம்குள்ளே அழைச்சிட்டு போயிட்டு கீதாவுக்கு வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. கீதாவுக்கு வந்துட்டு மயக்கமாக இருக்குது, அது மட்டும்தான் பிரச்சனை. அப்போ டாக்டர் வெளியில் வந்துட்டு நேராக கார்த்திக்கிட்ட, இங்கே பாருப்பா கார்த்தி, அந்த பொண்ணுக்கு லைட்டாக மயக்கம் மட்டும்தான், அதிர்ச்சியில் மயக்கம் போட்டிருக்கா, மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை, அந்த பொண்ணு நல்லா தான் இருக்கா, இப்போ மயக்கம் தெளிச்சிட்டு நீ போய் பேசலாம்ப்பா அப்படின்னு. கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த பொண்ணை வந்து பார்க்குறாங்க. கார்த்தி நேராக அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டே இருக்க. அப்போ கீதா கேட்குறாங்க, யோ என்னையா எப்படி திங்கிற மாதிரி பார்க்குற, இது வரைக்கும் நீ பொண்ணை பார்த்ததே இல்லையா அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, இல்லை நீங்கள் என்னுடைய ஒய்ஃப் தீபா மாதிரி இருக்கீங்க அப்படின்னு. அப்போ கீதா கேட்குறாங்க, அது சரி எல்லாருக்கும் ஏன் தான் இப்படி தோணுதுன்னே தெரியல அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, சேச்சா அப்படியெல்லாம் இல்லை, நீங்கள் வேணும்னா ப்ரூஃபை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி நேராக தீபா கார்த்தி 2 பேருமே ஒன்றா இருக்க ஃபோட்டோஸை காமிக்க. அப்போ அந்த பொண்ணு ஃபோட்டோவை பார்த்துட்டு, ஐயோ நான் காருக்குள்ளே வரத்துக்குள்ளேயா நீ எடிட் பண்ண அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, ஐயோ எடிட்டெல்லாம் இல்லை மேடம் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவோட பர்த்டே வீடியோவை காமிக்கிறாங்க. தீபா பாட்டு பாடுறதையெல்லாம் காமிக்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்ததோட கீதாவுக்கு செம்ம ஷாக்கு. யோ என்னையா இது, இந்த பொண்ணு என்ன மாதிரியே இருக்கா அப்படின்னு கார்த்தி சொல்கிறாரு. அதான் எனக்கும் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. சரி உங்கள் கையில் விலங்கிருக்கே, உங்களை எதுக்காக போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு. அப்போ தான் அந்த கீதா வந்துட்டு கையில் இருக்கிற விலங்கை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. ஆஹா இவன் பார்த்துட்டானா, இவன்கிட்ட என்ன சொல்லி சமாளிக்கிறது,
உண்மையை சொன்னால் கண்டிப்பாக நம்ம சிக்கிப்போம். இப்போதைக்கு நம்ம எங்கேயாவது அடைக்கலம் போகிறனுமே, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு கீதாவுக்கு குழப்பமாக இருக்குது. அப்போ கார்த்தி கேட்குறாரு, உங்களை எதுக்காக போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்க சொல்லுங்கள், என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணுறேன் அப்படின்னு. அப்போ கீதா சொல்கிறாங்க, உன்னாலேயெல்லாம் எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது, நான் பக்கத்து ஸ்டேட்லேருந்து வரேன் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, பக்கத்து ஸ்டேட்லேருந்து இங்கே வரீங்களா, எதுக்காக அவங்கள போலீஸ் துரத்திக்கிட்டு வந்தாங்க அப்படின்னு. அப்போ கீதா சொல்கிறாங்க, இங்கே பாருப்பா, நான் அந்த ஸ்டேட்டில் ஒரு கொலை பண்ணிட்டேன், அதனால தான் என்னை இங்கே போட்டு தள்ளனால்னு கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்னு. இது கேட்டுட்டு கார்த்தி அதிர்ச்சி ஆகிறாரு. என்ன, யாருக்கும் தெரியாமல் உங்களை தீர்த்து கட்டணும்னு தான் அழைச்சிட்டு வந்தாங்களா அப்படின்னு. அதுக்கு கீதா சொல்கிறாங்க, ஆமாப்பா, யாருக்கும் தெரியாமல் என்னை தீர்த்து கட்டணும் அப்படின்னு தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க, நான் எப்படியும் அவங்கக்கிட்டேருந்து தப்பிச்சு வந்துட்டேன் அப்படின்னு. அப்போ கார்த்தி நேராக கீதாவை பார்த்து, சரி ஓகே, உங்களுக்கு எங்கே போகணும்னு சொல்லுங்கள், நான் கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு. அப்போ கீதா சொல்கிறாங்க, என்னப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிற, இதனால் உனக்கு எதுவும் இஷ்யூ ஆகாது அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, இல்லை பரவாயில்ல, நீங்கள் என் ஒய்ஃப் தீபா மாதிரியே இருக்கீங்களா, அதனால் உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அதை சால்வ் பண்ணுறதுக்கு நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு. இது கேட்டதோட அந்த கீதாவும் ரொம்ப நல்லவனாக இருக்கியே, அப்போ அந்த தீபாவும் ரொம்ப நல்லவளாக இருப்பா போல் அப்படின்னு கார்த்தி சொல்கிறாரு. நீங்கள் சொன்னாலும் சொல்லாட்டியும் தீபா ரொம்ப நல்ல பொண்ணு தான் அப்படின்னு. அப்போ கீதாவும் சரி ஓகே, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போகிறாங்க. இன்னொரு பக்கம் அருணாச்சலம் இருக்காருல்ல, நேராக ஆனந்துக்கிட்ட, இங்கே பாரு ஆனந்து, என்ன தான்ப்பா ஆச்சு, கார்த்தி ஏன்ப்பா இவ்வளோ நேரம் வரல அப்படின்னு. அப்போ தாங்க ஐஸ்வர்யா அந்த இடத்துக்கு வராங்க. இங்கே பாருங்க மாமா, நீங்கள் எல்லோரும் நான் சொல்கிறது கேளுங்க, எனக்கு என்னமோ கார்த்திக் தம்பி இப்படி டிலே பண்ணுறதை பார்த்தா தீபாவுக்கு ஏதோ ஆச்சு, அதனால கார்த்தியால் சொல்ல முடியலன்னு தோணுது. கண்டிப்பாக தீபாவுக்கு ஏதாவது பிரச்சனையாக இருக்கும், எதுக்காக நீங்கள் எல்லோரும் தீபா இன்னும் உயிரோடு இருக்கான்னு நம்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. இது கேட்டதோட செம்ம கடுப்பாக்குறாங்க நம்ம அருணாச்சலம் நேராக ஐஸ்வர்யாவை பார்த்து, உனக்கு எப்போவுமே நல்ல புத்தியே வராதா, எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி அபசகுணம் மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கியே, தீபா கண்டிப்பாக உயிரோட தான் இருப்பாள், அவளுக்கு எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது அப்படின்னு. ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க மாமா, ஒருவேளை தீபா உயிரோட நல்லா இருந்திருந்தாலோ இந்நேரம் கார்த்தி கூட்டிகிட்டு வந்திருப்பாரு, எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும். ஆனால் இன்னும் கார்த்தி கூட்டிகிட்டு வரலைன்னா தீபாவுக்கு ஏதோ ஆபத்து அப்படின்னு தானே அர்த்தம் அப்படின்னு. இது கேட்டுட்டு அருணாச்சலம் சொல்கிறாரு, அருண் உன் பொண்டாட்டியை வாய் முடிக்கிட்டு இருக்க சொல்லு, இல்லைன்னா செவ்வளை கட்டி நானே அடிச்சிடுவேன் அப்படின்னு. அப்போ அருண் நேராக ஐஸ்வர்யாவை பார்த்து, ஏய் வாயை மூட மாட்டியா அப்படின்னு சொல்ல, ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, எப்போ நான் என்ன சொன்னாலுமே என் மேலே மட்டும் கோவப்படுங்க, நான் எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. ஐஸ்வர்யா டென்ஷன் ஆகுறாங்க, அந்த கார்த்தியும் சொல்ல மாட்டேங்கிறான், என்னையும் இவளுக்கு சொல்ல விட மாட்டேங்கிறாள் வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கோவத்தில் இருக்காங்க. அப்போ மைதிலி நேராக மீனாட்சிக்கிட்ட, ஒருவேளை அந்த ஐஸ்வர்யா சொல்கிறது உண்மையாக இருக்குமோ, ஒருவேளை தீபா கிடச்சிருந்தாலோ தீபா எங்கேயாவது கடத்தப்பட்டிருந்தாலோ கண்டிப்பாக கார்த்திக் தம்பி இன்னதான் நம்மக்கிட்ட சொல்லியிருப்பாரு, ஆனால் இன்னுமே நம்மக்கிட்ட சொல்லாமல் இருக்காருன்னா தீபாவுக்கு ஏதாவது ஆபத்தாக இருக்குமோ அப்படின்ட்டு கேட்க, அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, சேச்சா அப்படியெல்லாம் இருக்காது, கண்டிப்பாக கடவுள் துணை தீபாவுக்கு இருக்கும், எதுவும் தீபாவுக்கு ஆகியிருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் டாக்டர் வராங்க. டாக்டர் நேராக அருணாச்சலத்தை பார்த்து, இங்கே பாருங்கள் சார், அபிராமி மேடத்துக்கு ரொம்ப சிவியரான கண்டிஷன் ஆகிட்டுருக்கு, அவங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மயக்கத்துக்கு போயிட்டாங்கன்னா ஹோமாவுக்கே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் அவங்க எப்போ என்ன ஆவாங்கன்னே தெரியாத ஒரு யூகத்தில் நாங்கள் இருந்துக்கிட்டு இருக்கோம், நீங்கள் சீக்கிரம் அந்த பொண்ணை தீபாவை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு. அருணாச்சலம் நேராக ஆனந்தை பார்த்து, ஆனந்த் உடனே நீ கார்த்திக்கு கால் பண்ணுப்பா, கண்டிப்பாக தீபாவை கூட்டிகிட்டு வருவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு. இது கேட்டதோட ஆனந்தும் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நேராக கார்த்திக்கு கால் பண்ணுறாங்க. கார்த்தி ஃபோனை பார்த்துட்டு பயப்படுறாரு. அப்போ கீதா அவங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ரெடி ஆகிட்டுருக்காங்க. அப்போ நம்ம கார்த்தி நேராக ஆனந்தோட ஃபோனை அட்டன் பண்ணி, சொல்ல ஆனந்த் அப்படின்னு சொல்ல, அப்போ ஆனந்த் சொல்கிறாரு, இங்கே பாரு கார்த்தி, நீ எப்போ தான் தீபாவை கூட்டிகிட்டு வருவேன், இங்கே அம்மாவுக்கு ரொம்ப சிவியரான கண்டிஷன் ஆகிட்டே இருக்குது, எப்போ வேணுனாலும் அம்மாவுக்கு என்ன வேணுனாலும் நடக்கலான்னு சொல்கிறாங்க, நீ வந்தால் தான் இங்கே காப்பாற்ற முடியும் அம்மாவை அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொல்கிறாரு, சீரண்ணா நான் ஒரு 5 நிமிஷம் கழித்து கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணேன். அருணாச்சலம் கேட்குறாரு ஆனந்திக்கிட்ட, கார்த்தி என்ன சொன்னா அப்படின்னு. அப்போ ஆனந்த சொல்கிறாரு, கார்த்தி வழக்கம் போல் ஃபோனை கட் பண்ணிட்டான்ப்பா அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் தம்பி, கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக கார்த்தி தம்பி தீபாவோட வருவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது, தீபாவுக்கு எதுவும் ஆகியிருக்காது அப்படின்னு. ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க, எல்லாருமே இப்படி யோசிச்சுட்டு இருங்க, தீபா செத்து இந்நேரம் பணமாக போயிருப்பா அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் சீனை செட் பண்ணி நம்ம கார்த்தியை காமிக்கிறாங்க. கார்த்திக்கு ஒரு யோசனை. கார்த்தி நேராக கீதா அப்படின்னு சொல்ல, கீதா கேட்குறாங்க, என்னப்பா வேணும் உனக்கு அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, எங்கள் அம்மா ஹாஸ்பிட்டலில் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க, எங்கள் அம்மா கண்மொழிக்கணும்னா அதுக்கு தீபாவோட உதவி தேவை, தீபா இப்போ உயிரோடு இல்லை, நீங்கள் தீபாவாக நடிக்க முடியுமா அப்படின்னு. அப்போ அந்த பொண்ணு கேட்குறாங்க, கீதா கேட்குறாங்க, என்ன நான் தீபாவாக நடிக்கணுமா,
நான் தீபாவை நடித்தா அதில் எனக்கு என்ன பெனிஃபிட்டு அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும்னாலும் நான் தரேன் அப்படின்னு. அப்போ அந்த கீதா கேட்குறாங்க, எவ்வளோ பணம் வேணும்னாலும் தருவியா? சரி, நான் ரொம்ப பெரிய பிரச்சனையில் சிக்கிட்டுருக்கேன், அதனால் அந்த பிரச்சனையிலேருந்து என்னை வெளியில் கொண்டு வர முடியுமா அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, எவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் வெளியில் கொண்டு வரேன், நீங்கள் தீபாவை மட்டும் நடித்தா போதும். எங்கள் அம்மா வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க, எங்கள் அம்மா பக்கத்தில் வந்துட்டு தீபா வந்துட்டேன், எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் அமைதியாக இருங்கன்னு சொன்னால் மட்டும் போதும், எனக்கு வேறு எதுவும் வேணாம் அப்படின்னு. இது கேட்டுட்டு கீதா மனசில் யோசிக்கிறாங்க, இவன் சொல்கிறத பார்த்தாலே நமக்கு ஈஸியாக தான் இருக்குது, இது மாதிரி போயிட்டு அந்த அபிராமிக்கிட்ட அமைதியாக இருங்கன்னு சொல்லணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அபிராமிக்கு சரியானத்தோட நம்ம அந்த கார்த்திகிட்டேருந்து வேணுங்கிற அளவுக்கு காசை வாங்கிக்கிட்டு அந்த இடத்துலேருந்து நம்ம எஸ்கேப் ஆகிட்டு போயிட்டே இருக்கலாம் போலே அப்படின்னு கீதா நினைக்கிறாங்க. அப்போ கார்த்தி நேராக கீதா கிட்ட, சொல்லுங்கள் கீதா, அவங்களுடைய முடிவு என்ன அப்படின்னு. கீதா சொல்கிறாங்க, நீ சொல்கிறத பார்த்தா வேலை ஈஸி மாதிரி தான் இருக்குது, நேராக போயிட்டு உங்கள் அம்மா கிட்ட ஒன்றும் இல்லைம்மா, நான் தான் தீபா வந்துட்டேன் அப்படின்னு சொல்லணும், அவ்வளோதான் அப்படின்னு. இது கேட்டுட்டு அபிராமி கார்த்தியும் ஆமாம் அப்படின்னு சொல்ல, கீதாவும் சரி நான் ஒத்துக்கிறேன், ரொம்ப ஈஸியான வேலை மாதிரி தான் இருக்குது அப்படின்னு. கார்த்தியும் சரி, தீபா வந்துட்டு சாரீ தான் வியர் பண்ணியிருப்பா, நீ இப்போயே வந்தால் நல்லது அப்படின்னு. அப்போ கீதா சொல்கிறாங்க, இப்போயே வரணுமா அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, ஆமாம், எங்கள் அம்மா ஹாஸ்பிட்டலில் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் இப்போயே வந்தாலும் நல்லது தான் அப்படின்னு. இது கேட்டதோட கீதாவும் சரி ஓகே, சாரீ தானே வியர் பண்ணணும், ஒரு கடையில் போய்ட்டு சாரீ எடுத்துக்கிட்டு நேராக கிளம்பிடலாம் அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக கீதா வந்துட்டு ஒரு கடைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போனதோட கீதா வந்துட்டு ஒரு சில ஸ்டைலிஷான சாரியெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, இது எதுவுமே தீபாவோட டேஸ்ட்டு கிடையாது, தீபா வந்து நார்மலான சாரீ தான் போடுவாங்க அப்படின்னு. அப்போ கீதா சொல்கிறாங்க, என்னப்பா இது, இந்த மாதிரி நார்மல் சாரியெல்லாம் நான் கட்டினதே கிடையாது அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், நீங்கள் நார்மலாக சாரீ கட்டிடுறது ரொம்ப நல்லது அப்படின்னு. இது கேட்டதோட கீதாவும் சரி ஓகே, நீ சொல்கிறத கேட்டு தானே ஆகணும், காசு கொடுக்குற மகராசம் தானே நீ அப்படின்னு. அதுக்கப்புறமா கார்த்தி வந்துட்டு நேராக கீதா கிட்ட, சரி இந்த சாரீ எடுத்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கீதாவுக்கு அந்த சாரீ எடுத்து கொடுத்துட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. கார்த்தி வந்துட்டு நேராக அருணாச்சலத்துக்கு கால் பண்ணுறாங்க. அருணாச்சலம் ஃபோன் அட்டன் பண்ணி, கார்த்தி என்னப்பா நடந்துச்சு, இங்கே தான்ப்பா தீபா, இங்கே ஐஸ்வர்யா என்ன சொல்கிறான்னா தீபா உயிரிடவே இல்லைன்னு சொல்கிறா, கேட்கும் பொழுதே ரொம்ப கவலையாக இருக்குப்பா, என்ன தான்ப்பா நடந்துச்சு அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, யார்ப்பா சொன்னது தீபா இல்லைன்னு, நான் தீபாவை கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவேன் அப்படின்னு. இது கேட்டதோட செம்ம அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம அருணாச்சலம் நேராக வந்துட்டு, சரி கார்த்தி நீ சீக்கிரம் தீபாவை கூட்டிகிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு நேராக வந்துட்டு ஐஸ்வர்யா கிட்ட, என்ன ஐஸ்வர்யா தீபா உயிரோடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ நாடகம் போட்ட, தீபா நல்லா தான் இருக்கா அப்படின்னு சொன்னதோட ஐஸ்வர்யாவுக்கு தூக்கி வரிப்படுது. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ அருணாச்சலம் சொல்கிறாரு, ஆமாம் தீபா நல்லா தான் இருக்காளாம், தீபாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீ தான் தேவையில்லாமல் தீபாவுக்கு அப்படி ஆகிட்டு இப்படி ஆகிட்டுன்னு சொல்லி எங்கள் எல்லாரையும் வந்து கஷ்டப்பட வச்சுக்கிட்டு இருக்கா, அப்பையிலேருந்து அதானே உனக்கு வேலை, அடுத்தவங்க சந்தோஷமாக இருந்தா உனக்கு பிடிக்காதே, இன்னும் கொஞ்ச நேரத்தில் தீபா வந்துடுவா பாரு அப்படின்னு சொல்ல. அப்போ கார்த்தி நேராக அந்த கீதாவை கூட்டிக்கிட்டு வராங்க. ஐஸ்வர்யா நேராக தீபாவை பார்த்ததோட கதிகலங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க, ஐயோ நம்ம பிடிச்சி தள்ளி விட்டாதே இவன் நேரடியாக பார்த்தாலே நம்மளை மாட்டி கொடுத்துட்டானா, நம்ம அடுத்து ஜெயிலுக்குள்ளே போகணும் அப்படின்ட்டு ஐஸ்வர்யாவுக்கு பயம் தாங்க முடியல. ஐஸ்வர்யா நேராக வந்துட்டு ஒளிஞ்சிக்கிட்டு நிற்க, அப்போ கார்த்தி நேராக அந்த கீதாவை கூட்டிகிட்டு வந்து நின்றுட்டு, நீங்கள் எல்லோரும் கேட்டிங்களா தீபா எங்கன்னு, இந்த இருக்காங்க தீபா அப்படின்னு. அப்போ தீபா எல்லாரையும் பார்த்துட்டு கையெடுத்து கும்பிட, மீனாட்சி சொல்கிறாங்க, என்ன தீபா இது கையெடுத்து கும்பிட்ற, அத்தை வந்துட்டு ரூமுக்குள்ளே இருக்காங்க, அத்தையை போய் பாரு அப்படின்னு சொல்ல, தீபாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக அபிராமி பக்கத்தில் போயிட்டு, அத்தை நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, அபிராமி நேராக தீபாவை பார்த்துட்டு, வந்தியாம்மா என்னை விட்டு நீ எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு தீபாவோட கையை இறுக்கி பிடிச்சிக்கிறாங்க. அப்போ கீதா நினைக்கிறாங்க, ஐயோ என்ன இது இப்படி இறுக்கி பிடிச்சிருக்காங்க, வந்தத்தோட பெயரலாம் அப்படின்னு நினச்சேன், என்ன இது வேலை அதிகரிக்கும் போலே அப்படின்னு கீதா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ரொம்பவே சூப்பராக அப்கமிங் எபிசோடை கொண்டு போகிறாங்க. இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸை நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.